செய்திகள். டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்ட 25 பேருக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வழங்கினார். கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் ஆண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் மினி டைட்டில் பூங்கா கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. 34 கோடி செலவில் 4 தளங்களுடன் இந்த டைட்டில் பூங்கா அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடியது. காங்கேயத்தில் வரதராஜ பெருமாள் சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 1,94,00,000 ரூபாய் மதிப்புள்ள 4 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்த வழக்கில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்குகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் 3,500 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக சட்டப்பேரவையில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் 33 கோடி ரூபாய் செலவில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாத இறுதிக்குள் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னை பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 179 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களின் 75வது பிறந்தநாளையொட்டி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் அன்னப்பிரசாத திட்டத்திற்கு 44 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் 68 கிலோமீட்டர் நிலத்திற்கு 1,64,00,000 ரூபாய் நீர்நிலைகள் தூர்வாரும் பணியை ராஜேஷ்குமார் எம்பி அவர்கள் தொடங்கி வைத்தார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 2 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டத்திற்கு வருகின்ற மே 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் பிரபுதான் அன்னை இல்லத்தின் முழு உரிமையாளர் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறால் தாமதமாக இயங்கி வந்த சென்னை சென்ட்ரல் மற்றும் பரங்கிமலை இடையிலான மெட்ரோ ரயில் சேவை சீரானது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 72,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் உள்ள அங்கன்வாடி மையங்களில் 7,783 காலி பணியிடங்களை நேரடி நியமனத்தின் மூலம் நிரப்ப அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. முப்படைகளின் போர் பயிற்சியின் பாதிப்பு 2.0 தில்லியில் இன்று முதல் வருகின்ற மே 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் நிர்வாகிக் குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்நிலையில் துரை வைகோ அவர்கள் ராஜினாமா முடிவை வாபஸ் பெற்றார். மதுரையிலிருந்து பகத்கி கோதி செல்லும் சிறப்பு ரயில் இன்று காலை 10 மணி அளவில் மதுரையிலிருந்து புறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று மேற்கண்ட இந்த 8 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை தாண்டியதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நேற்று ஈஸ்டர் பண்டிகையொட்டி தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காரைக்குறிச்சி பசுபதீஸ்வரர் கோவிலில் சுவாமி லிங்கம் மீது சூரிய ஒளிப்படும் அபூர்வ நிகழ்வு நேற்று நடந்தது. ரைட்ஸ் நிறுவனத்தில் இன்ஜினியர்களாக பணிபுரிய விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க துணை அதிபர் தனது குடும்பத்துடன் இன்று இந்தியா பயணம் மேற்கொள்ள உள்ளார். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற மதிமுக நிர்வாகக் குழு கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர் விடுமுறையின் காரணமாகவும் பள்ளிகளில் தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை தொடங்கியுள்ளதாகவும் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலுக்கு பக்தர்களின் வருகை அதிகரித்து வருகிறது. மதுரை சித்திரை திருவிழா முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து ஆழ்வார்புரம் பகுதியில் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். கிறிஸ்துவ பெருமக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஈஸ்டர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். டிஜி யாத்ரா செயலி முறையால் விமான பயணிகள் சிரமப்படுவதை தடுக்க 100 ஒப்பந்த ஊழியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் முதல் கிருஷ்ணகிரி வரையிலான தேசிய நெடுஞ்சாலையை 2 வழிச்சாலை என்ற நிலையிலிருந்து 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 22, 23 ஆகிய 2 நாட்கள் சவுதி அரேபியாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
தமிழகத்தில் வருகின்ற 25ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு விரைவில் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக டெஸ்லா CEO எலான் மஸ்க் அவர்கள் தெரிவித்துள்ளார். JEE 2ஆம் கட்ட முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் இத்தேர்வில் 2 பெண்கள் உட்பட 24 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்று ஒன்றிய அமைச்சர் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். தமிழக அரசு கோவில்களில் இருந்து பெறப்பட்ட 1000 கிலோ தங்க காணிக்கைகளை 24 கேரட் தங்க கட்டிகளாக மாற்றி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெபாசிட் செய்துள்ளது. திருத்தணியில் 45 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவமனை கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் வனப்பரப்பை அதிகரிக்கும் வகையில் கடந்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வேப்பங்குளம் தென்னை ஆராய்ச்சி நிலையத்தை பார்வையிட்டு வேளாண் கல்லூரி மாணவிகள் பயிற்சி பெற்றனர். காஞ்சிபுரத்தில் கலைஞர் கைவினை திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். செஞ்சி அடுத்த கோனை கிராமத்தில் 3000 ஆண்டிற்கு முற்பட்ட மனிதர்களின் ஈமச் சின்னமான கல்வட்டம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களிடம் 6000 கோடி ரூபாய் மோசடி செய்த நியோமேக்கஸ் நிறுவனத்தின் 600 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. TNPSC வாயிலாக தேர்வு செய்யப்பட்ட 25 இளநிலை உதவியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் வழங்கினார். புவிசார் குறியீடு பெறுவதற்கான மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 1 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். சென்னையில் ஜூன் மாதத்தில் 100 மின்சார பேருந்துகள் இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மற்றும் செங்கல்பட்டு இடையே செல்லும் AC புறநகர் மின்சார ரயில் முதன்முறையாக இன்று இயக்கப்பட்டு வருகிறது. பண்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த செம்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை அருகே 110 கோடியில் கட்டப்பட்டு வரும் மாவட்ட மருத்துவமனை விரைவில் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். GST சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 4 வழிச்சாலை மேம்பாலம் அமைக்கும் பணியை நெடுஞ்சாலைத்துறை மேற்கொண்டு வருகிறது. கோவையில் இந்த ஆண்டு ஏப்ரல் 27ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. இப்போட்டியை துவங்கி வைப்பதற்காக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவை வருகை தர உள்ளார். அந்நிலையில் RS-புரம் பகுதியில் அமையும் அரசின் உலகத்தரம் கொண்ட ஹாக்கி மைதான திட்டத்திற்கு அவர் அடிக்கல் நாட்ட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.